ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல கர்த்தர் இப்படியாய் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீர் அதிசயங்களை செய்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதத்துல அநேக அதிசயங்களை பார்க்க முடியும். வேதத்துல இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதே ஒரு அதிசயம்தான். இயேசு தம்முடைய வார்த்தையினால, பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையினால அந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் அநேக அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதத்தில் அநேக அதிசயங்களை நம்மளால பார்க்க முடியும். 100 வயதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்கள் வழி நடத்தினார். எல்லா தேவைகளை சந்தித்தார். இன்னும் அநேக அற்புதங்களை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். முடவர்களை நடக்க பண்ணினார், குருடர்களை பார்வையடைய செய்தார். இன்னும் பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது அந்த சிறையிலிருந்து ஆச்சரியமான விதத்துல வெளியே கொண்டு வந்தார். இப்படி அநேக இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதே தேவன் இன்று உங்க வாழ்க்கையிலும் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது அதிசயம் செய்தால் மாத்திரம்தான் உண்டு என்று ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், அல்லது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம், திருமணத்தின் ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு அதிசயத்தை கர்த்தரிடத்துல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அதிசயங்களை செய்தார் என்று அநேகருக்கு சாட்சியாய் சொல்லத்தக்க விதத்துல நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். God bless.